நீலிமாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவளோட வீட்டு பொறுப்புகள் எல்லாமே தன்னோட தோல்ல சுமையா ஏறிடுச்சு. அதனால அவ ஒரு சைனீஸ் பேலா வண்டி கடைய ஆரம்பிச்சிட்டா. நீலிமாவே தினமும் சட்னி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் நூடுல்ஸையும் அவ ஃப்ரை பண்ணுவா. சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கு அவ தன்னோட வண்டி கடைய ஓபன் பண்ணுவா. அக்கா எனக்கு ஒரு சைனீஸ் பேல் கொடுங்க. எனக்கு 2 பேல் பார்சல் வேணும் அக்கா, ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீலிமா கடையை திறந்ததுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து அங்க நின்னுடுவாங்க. நீலிமா ஒவ்வொரு கஸ்டமர்னு சொல்லி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சைனீஸ் பேலா கொடுப்பா. ரொம்ப அற்புதமா இருக்கு. நாங்க 2 பேரும் வருவோம். ரொம்ப அருமையா இருக்குது. நாளைக்கும் நாங்க வருவோம். கண்டிப்பா வாங்க. நீலிமாவோட ஹோம்மேட் சட்னி அப்புறம் நூடுல்ஸோட டேஸ்ட் மத்த கடையை விட ரொம்ப தனித்துவமா இருந்தது. அப்புறம் அந்த ஒண்ணுதான் அவளுடைய கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில மணி நேரத்திலேயே நீலிமா கொண்டு போன எல்லா பொருட்களும் அப்படியே தீந்து போயிடும். அப்புறம் அவ தன்னோட வீட்டுக்கு திரும்பி வருவா. இந்தாங்கம்மா இன்னையோட வருமானம். வாவ், இன்னைக்கு நீ 600 ரூபாய் சம்பாதிச்சிருக்க. இன்னைக்கு சட்னியும் நூடுல்ஸும் அதிகமா செஞ்சேன். நல்லது, நாளைக்கும் இதே மாதிரி நிறைய செய்யு. சரிம்மா. நீலிமா எவ்வளவுதான் அதிகமான பொருள்களை செஞ்சாலும் அவ தன்னோட வண்டி கடைய போட்ட அடுத்த செகண்டே எல்லா பொருளும் உடனே வித்து போயிடும். ஒரு நாள் நீலிமா தன்னோட வீட்டுல உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தானா, அதாவது அவ மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு. அம்மா, எவ்வளவு சட்னி செஞ்சாலும் சரி, எவ்வளவு நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணாலும் சரி, எல்லாமே தீந்து போயிடுது. இது நல்ல விஷயம் தானம்மா? அது உண்மைதான். ஆனா சில கஸ்டமர்ஸ் பாவம் ஒண்ணுமே இல்லைன்னு திரும்பி போயிடுறாங்க. அப்படித்தான் நடக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்னது? அக்கா, நீங்க ரெடிமேட் நூடுல்ஸும் சட்னியையும் வாங்கி வச்சுக்கோங்க. நடுவுல அந்த சட்னியை உங்க சட்னியோட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது. அது எப்படி தெரியாம போகும்? ஐயோ அம்மா, அக்கா செஞ்சு கொண்டு போற நூடுல்ஸ்ல ரெடிமேட் நூடுல்ஸும் இருந்துச்சுன்னா எது அக்காவோட நூடுல்ஸ் எது ரெடிமேட் நூடுல்ஸ்னு யாராலையும் என்ன சொல்ல முடியும்? அது விஷயம் நல்லதா இருக்கு. ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன். நானே அதுக்கு நிறைய நூடுல்ஸ் செய்யறேன். இதுதான் சரி நீலிமா. மறுநாள்ல இருந்து நீலிமா முன்ன விட டபுள் மடங்கு ஷேஷ்வான் சட்னி செஞ்சா. அப்புறம் முன்ன விட டபுள் மடங்கு நூடுல்ஸை ஃப்ரை பண்ணா. இப்ப எல்லாருக்கும் கிடைக்கும்னு நம்புறேன். எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு நீலிமா தன்னோட வண்டி கடைக்கு போனா. அப்புறம் இந்த சமயம் நீலிமாவோட கடைக்கு ஒரு ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் வந்தாரு. நாங்க வந்தது அக்காவோட சைனீஸ் பேல சாப்பிடறதுக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். சாப்பிட்டு தான் பார்க்கலாமே. வாவ், இது உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. நீங்க எல்லாரும் நீலிமா அக்காவோட சைனீஸ் பேல டேஸ்ட் பண்ணியே ஆகணும். இந்த ஃபுட் பிளாகரோட வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் நீலிமாவோட கடைக்கு வந்துருவாங்க. இப்ப நீலிமாவுக்கு மறுபடியும் நூடுல்ஸும் அப்புறம் சட்னியும் பத்தாம போயிடுச்சு. ஒரு சைனீஸ் பேல் கொடுங்கக்கா. அண்ணே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க நாளைக்கு வாங்கண்ணே. நீலிமாவுக்கு கஸ்டமரை வெறும் கையோட திருப்பி அனுப்புறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி அவ வீட்டுக்கு திரும்பி வந்தப்ப, அம்மா, அந்த வீடியோ வைரல் ஆனதுனால இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டாங்கம்மா. ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. அது இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. கஸ்டமர்ஸ வெறும் கையோட திருப்பி அனுப்புறது கஷ்டமா இருக்கு. அக்கா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் சொன்ன ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. அதத்தான் நானும் யோசிக்கிறேன். நாளைக்கு மார்க்கெட்ல இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இதைத்தான் எதிர்பார்த்தேன். மறுநாள் நீலிமா மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய ஷேஷ்வான் சட்னி கேனும் அப்புறம் பெரிய பெரிய நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தா. அப்புறம் நீலிமா தினமும் செய்யற அவளோட சட்னியை செஞ்சா. அப்புறம் கூடவே நூடுல்ஸும் ஃப்ரை பண்ணா. இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவ தன்னோட வண்டி கடைக்கு போனா. எப்பவும் போல நீலிமா கடையை திறந்ததுமே கஸ்டமர்ஸ் கூடி நின்னுட்டாங்க. எனக்கு 2 சைனீஸ் பேல் பார்சல். எனக்கு ஒண்ணு. நீலிமாவோட கை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. மெல்ல மெல்ல டப்பாவுல சட்னி குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்ப மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த சட்னியையும் நூடுல்ஸையும் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீலிமா வெளியில வாங்கிட்டு வந்த சட்னி அவளோட சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணா. அப்புறம் ஃப்ரைட் நூடுல்ஸ்ல அவ வெளியில இருந்து வாங்கிட்டு வந்த நூடுல்ஸையும் சேர்த்தா. எனக்கு 2 சைனீஸ் பேல் வேணும். தரேங்க. நீலிமா பழையபடி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சைனீஸ் பேலா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா. அக்கா, டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. முன்ன மாதிரி கிடையாது, ஆனாலும் நல்லா இருக்கு. நீலிமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவளோட கஸ்டமருக்கு மார்க்கெட்டோட பொருள் டேஸ்டும் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் என்ன, தினமும் நீலிமா மார்க்கெட்ல விற்கிற ஷேஷ்வான் சட்னியும் நூடுல்ஸையும் தான் செஞ்ச நூடுல்ஸையும் சட்னியையும் மிக்ஸ் பண்ணா. இந்த சுவையில எந்த மாற்றத்தையும் கண்டுபிடிக்கலையாமா?
இல்லம்மா, எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. நல்லது, சாயா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. அம்மாவுக்கு சந்தோஷம், நீலிமாவோட கஷ்டம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னு. மெல்ல மெல்ல நீலிமா குறைஞ்ச பொருட்களை சமைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அதிகமான பொருட்களை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு வந்தா. ஆனாலும் இப்பவும் அவளோட கடையில கூட்டம் இருந்தது. ஆனா ஒரு நாள் நீலிமாவோட கடைக்கு பக்கத்துல அசோக் சைனீஸ் வண்டி கடையை போட்டான். அவன் ஷேஷ்வான் சட்னி அப்புறம் நூடுல்ஸை மார்க்கெட்ல இருந்து வாங்கிக்கிட்டு வருவான். நீலிமாவோட கஸ்டமர்ஸ் அசோக்கோட நூடுல்ஸையும் சாப்பிட்டு பார்த்தாங்க. இது அப்படியே நீலிமாக்கா செய்யற மாதிரியே இருக்கு. என்ன நிஜமாவா? ஒவ்வொருத்தரா எல்லா கஸ்டமரும் அசோக்கோட பேலியும் சாப்பிட்டு பார்த்தாங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அசோக் ரொம்பவே தந்திரமானவன். அவன் கஸ்டமர்ஸை தன் பக்கமா இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அதனால அவன் சைனீஸ் பேலோட விலைய 10 ரூபாயில இருந்து குறைச்சி 8 ரூபாவா ஆக்கிட்டான். அடேங்கப்பா, வெறும் 8 ரூபாய் தானா? நல்லதுதான். எது எப்படியோ 2 பேரும் சுவையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுவும் சரிதான். இன்னும் கம்மியான விலையில இருந்ததுனால நிறைய பேர் அசோக்கோட வண்டி கடையில போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மெல்ல மெல்ல நீலிமாவோட கடை ரொம்பவும் காலியா இருந்தது. இன்னைக்கு முதல் முறையா நீலிமாவோட பொருட்கள் குறையாம இருந்தது. அவர் ரொம்ப வேதனையோட வீட்டுக்கு போனா. என்ன ஆச்சு? அசோக் என் பக்கத்திலேயே சைனீஸ் பேலா கடையை போட்டுட்டான். அப்புறம் விலைய 8 ரூபான்னு போட்டிருக்கான். அதனால என் கடைக்கு யாரும் வரமாட்டேன்றாங்க. அப்படின்னா அக்கா நீங்களும் ரேட்டை கம்மி பண்ணுங்க. ஆனா அதனால லாபம் கம்மி ஆயிடுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாம் வித்து போகும்ல. ஆ, மறுநாள் நீலிமா புது போர்டை போட்டா. அவ சைனீஸ் பேலோட விலை 7 ரூபாய்க்கு மாத்தினா. 7 ரூபான்னு போர்டில் பார்த்ததுமே எல்லா கஸ்டமர்ஸும் மறுபடியும் நீலிமாவோட கடைக்கு வந்தாங்க. இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும். அசோக் தன்னோட விலையை குறைச்சு 5 ரூபாய்க்கு மாத்திட்டான். 5 ரூபாய்க்கு 2 பேலா? அப்படின்னா நான் 2 சாப்பிடுவேன். அப்புறம் மறுபடியும் ஒரு முறை எல்லா கூட்டமும் அப்படியே அசோக்கோட கடைக்கு போச்சு. நீலிமா தன்னோட தலையில கை வச்சுட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல. பல மணி நேரம் அதே இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீலிமா வீட்டுக்கு வந்தா. என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு இல்லக்கா? இல்ல, அசோக் 5 ரூபாய்க்கு விலைய குறைச்சிட்டான். இப்ப கொண்டு போனது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டேன். நான் 5 ரூபாய்க்கு கீழே விலைய குறைக்க முடியாது. அப்போ இப்போ என்ன பண்றது? நீ சொன்னதை நான் கேட்டு இருக்கவே கூடாது. என்னோட சைனீஸ் பேலா வண்டி கடை நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நான் பேராசைப்பட்டு நான் மார்க்கெட்ல எந்த இடத்துல போய் சாமான வாங்கிட்டு வந்தேனோ அப்பவே நான் மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்க கூடாது. ஆனா நீ இப்ப என்ன பண்ண போற? முதல்ல என்ன செஞ்சேனோ அதை தான் செய்ய போறேன். நானே சட்னி நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு சைனீஸ் பேலா பண்ண போறேன். ரொம்ப நேர்மையோட செய்வேன். மறுநாள் நீலிமா ஷேஷ்வான் சட்னி அப்புறம் நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சா. அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் அவளோட கடைக்கு அவ போனா. நீலிமா போர்டை சேஞ்ச் பண்ணி அதுல 10 ரூபான்னு போட்டிருந்தா. அப்புறம் அதுக்கு மேல எழுதியிருந்தா ஹோம் மேடு. கொஞ்ச நேரம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் யாருமே நீலிமா கடையில இல்ல. அப்புறம் ஒரு லேடி வந்தா. உங்க சைனீஸ் பேல் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குக்கா? என்னோட சட்னியும் நூடுல்ஸும் ஹோம்மேட். மார்க்கெட்ல விக்கிற நூடுல்ஸ்லயும் சட்னிலையும் இந்த ஒரு சுவை கிடைக்காது. ஒரு சைனீஸ் பேல் கொடுங்களேன். ஆ, நீலிமா அந்த லேடிக்கு சைனீஸ் பேல் கொடுத்தா. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைனீஸ் பேலை நான் சாப்பிட்டதே இல்ல. மெல்ல மெல்ல நீலிமாவோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் சைனீஸ் பேல சாப்பிட்டு பார்த்தாங்க. இது அப்படியே பழைய மாதிரியே இருக்கு. அருமையா இருக்கு. அப்புறம் என்ன, கஸ்டமர்ஸ் எல்லாரும் நீலிமாவோட சைனீஸ் பேலா கடைக்கு திரும்ப வந்தாங்க. அசோக்கோட வண்டி கடையில விலை குறைவுதான். ஆனா அந்த பக்கம் யாருமே தென்படல. அசோக் இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா நீலிமாவோட ஒரிஜினல் சைனீஸ் பேல யாராலையும் அசைக்க முடியவே இல்ல. மறுபடியும் ஒரு முறை நீலிமாவோட வியாபாரம் பெருசாச்சு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அப்புறம் அவ எப்பவுமே தன்னோட வியாபாரத்துல பேராசைக்குன்னு இடம் கொடுக்கவே இல்ல. ஜெய்சல்மேருங்கிற ஊர்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிட்ட சமீர் தன்னோட அம்மாவோட ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் தன்னோட அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அவன் ரொம்பவே ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தான். காலம் போக போக சமீர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்தான். சமீர் இப்போ 15 வயசு பையனானதுக்கு அப்புறம், அம்மா, இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லையா? நம்மளை பார்க்க சொந்தக்காரங்க வரவே மாட்றாங்க. யாருமே நமக்கு ஃபோன் கூட பண்ண மாட்றாங்க. கண்ணா, இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க தான். ஆனா சொல்லிக்கிறதுக்கு மட்டும்தான். சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல எல்லாருமே இருப்பாங்க, ஆனா கஷ்டத்துல ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அம்மா, எங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க உனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு, நீ அனாதைன்னு. இல்ல கண்ணா,
உனக்காக நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நமக்கு நல்ல நாட்கள் கண்டிப்பா வரும். அப்போ நீ அவங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவ. ஆமாம்மா, நீ சரியா சொன்ன. சம்பா வீடுங்கள்ல வேலை செஞ்சு 2 வேளை சாப்பாட சம்பாதிச்சுட்டு இருப்பா. சமீர் இத பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவன் நதிக்கரையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவன் படகுல சவாரி செய்ய வைக்கிறவங்கள பார்த்தான். அப்போ அவனும் இந்த வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சான். அங்கிள், நானும் இந்த படகை ஓட்டணும், 2 காசு சம்பாதிக்கணும். அப்படி நான் படகை வாங்கிட்டு வந்து ஓட்டுப்பா. அங்கிள், இந்த படகை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அதிகமா இல்லப்பா, ஒரு 20,000 ரூபாய் ஆகும். வாங்கிக்கோ. அங்கிள், இது எனக்கு ரொம்ப அதிகம். இவ்வளோ காசை நான் எங்கேருந்து எடுத்து வருவேன்? நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறீங்களா? உங்கள் படகுலேயே நான் கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்குறேன். அப்புறம் காசெல்லாம் சேர்த்து நான் சொந்தமாக படகை வாங்கிக்கிறேன். சமீர் இப்படி சொன்னதுமே அந்த படகு ஓட்டுறவன் ஒருவேளை சமீருக்கு கத்து கொடுத்தா அவனோட வியாபாரத்துக்கே நஷ்டம் வரும்னு யோசிச்சான். அதுவும் இல்லாம அவன் ஒரு இளம் பையன். அவன் ரொம்ப வேகமா வேலை செஞ்சு நிறைய காசு சம்பாதிப்பான். அப்புறம் என்னோட படகுல யாருமே வரமாட்டாங்க. இப்படி யோசிச்சு அவன் சொன்னான், அட, நீ இன்னும் சின்ன பையன், உன்னால ஓட்ட முடியாது. முதல்ல உனக்கு நீச்சல் அடிக்க வரணும். அது வரைக்கும் வேற வேலையை பாரு. கூடவே படகு வாங்க காசு சம்பாரி. சரி அங்கிள். சமீர் அந்த ஆளோட பேச்ச கேட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அவன் தன்னோட வீட்டு நிலைமைய பத்தியும் சொன்னான். அவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்ல சொன்னான். அப்ப ரூபேஷ்ங்கிற ஒரு பையன் இப்படி சொன்னான், இங்க பாரு, ஒரு ஈஸியான வேலை இருக்கு. வர டூரிஸ்டுக்கு இந்த இடத்த பத்தி நம்ம சொல்லணும். அந்த வேலை ரொம்ப ஈஸியானதா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என்னோட அண்ணன் கூட இந்த வேலையை தான் பாக்குறேன். வா, அவங்கள நான் மீட் பண்ண வைக்கிறேன். அவங்க கிட்ட வேலையை கத்துக்கோ, அப்புறம் பண்ணு. சமீர் உடனே ரூபேஷோட ஃப்ரெண்ட சந்திச்சான். அவன் அந்த பையன் சொல்லி கொடுத்த வேலையை கத்துக்கிட்டு அதையே பண்ண ஆரம்பிச்சுட்டான். சமீர் வேலை செய்யறதுனால அவனோட வீட்டு நிலைமை இப்போ நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அவனோட அப்பாவோட வறண்டு போன பூமியில அவனோட அம்மாவோட சேர்ந்து தானியத்தை விளைச்சான். இந்த வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதால எங்க குடும்பம் நல்லபடியா ரன் ஆகுது. அட, நண்பர்கள் இந்த நேரத்துல வேலைக்கு வரலனா அப்புறம் யார் வருவாங்க? தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. கண்ணா, இந்தா அரிசி மாவு சமோசா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. ஆண்டி, ஆமா, நான் சொல்றேன். ரூபேஷ் சம்பா செஞ்ச சமோசாவை சாப்பிட்டான். அந்த சமோசாவை சாப்பிட்டதுமே அவன் விரல்களை நக்கிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நிறைய வாட்டி கேட்டு சமோசாவை சாப்பிட்டான். அதோடவே என்ன சொன்னானா, ஆண்டி, சமோசாவை என்னம்மா பண்ணியிருக்கீங்க? நான் இந்த மாதிரி சமோசா, அதுவும் அரிசியில் பண்ணதை நான் சாப்பிட்டதே இல்லை. ஆமாம் ஆமாம், எங்கள் அம்மாவோட கையில் மேஜிக் இருக்கு. ஆண்டி, நான் போயிட்டு வரேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சமோசாவை டெய்லி எனக்கு பண்ணி தரணும், சரியா? சரி கண்ணா, கண்டிப்பா. அப்புறம் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போனப்போ அங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டுக்கு ரொம்பவே பசி எடுத்தது. அவன் சமீர் கிட்ட ஹோட்டல் பத்தி கேட்டான். சமீர் அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தா எல்லா அரிசி ஐட்டம்ஸா இருந்தது. அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்ல. அப்போ அந்த டூரிஸ்ட் சொன்னா, ஹே மேன், நீ எனக்கு நல்ல ஃபுட் கிடைக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா? ஏன்னா அரிசியோட சிம்பிள் சாப்பாடு சாப்பிடணும். சமீருக்கு சமோசாவோட ஞாபகம் வந்தது. அவன் உடனே அம்மாக்கு ஃபோன் பண்ணி சமோசாவையும் சட்னியும் தயார் செஞ்சு வைக்க சொன்னான். அம்மா, நான் 2-3 பேரை கூட்டிக்கிட்டு வரேன். நீங்கள் சமோசாவை தயார் பண்ணி வைங்க. சமீர் சொன்ன மாதிரியே அவனோட அம்மா அரிசி மாவு சமோசாவை ரெடி செஞ்சாங்க. அப்புறம் அத ரொம்பவே அழகான முறையில பரிமாறினாங்க. அப்பதான் டூரிஸ்டோட சேர்ந்து சமீர் அந்த இடத்துக்கு வந்தான். அவனோட அம்மா அவங்களுக்கு சமோசா கொடுத்தாங்க. நீ எங்களை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நாங்க இந்த மாதிரி இடத்துல சாப்பிட மாட்டோம். சாரி சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. இது என்னோட வீடு. நீங்கள் ஒரு வாட்டி எங்கள் அம்மா பண்ண சமோசாவை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்படி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன். ஆமாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எங்களுக்கு காசு கொடுங்க போதும். உங்களுக்கு பிடிக்கலனா காசும் கொடுக்க தேவையில்லை. ஓகே, நீங்க எவ்வளவு சொல்றீங்க அண்ணன்? நான் சாப்பிடுறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சமீர் அப்புறம் சம்பா சொன்னதை கேட்டு அந்த டூரிஸ்ட் சமோசாவை சாப்பிட்டாங்க.
அப்புறம் அந்த சமோசாவை அந்த பிளேட்லயே இருக்கிற 2 சட்னிஸோட சாப்பிட்டாங்க. அதை சாப்பிட்டதும் அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அவங்க இன்னும் நிறைய சமோசாவை சாப்பிட்டாங்க. வா, what a awesome samosa. Yeah, definitely. நீ சொன்னது உண்மைதான். அவங்க சமோசாவை ரொம்ப பாராட்டினாங்க. அப்புறம் சமோசாக்கு ஆன செலவை விட நிறைய காசு கொடுத்து இப்படி சொன்னாங்க. நீங்க இந்த சமோசா கடையை வைங்க, நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்றோம். அந்த டூரிஸ்ட் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு சமீரும் சமீரோட அம்மாவும் சேர்ந்து ஒரு சமோசா கடைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீக்கிரத்திலேயே அவங்களோட கடை ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அப்புறம் டூரிஸ்ட் கூட அந்த சமோசா ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆமா, நீங்க டிசைன் பண்ண அந்த ரிங் ரோல் சமோசா நிறைய பேரை ஈர்த்துக்கிட்டே இருக்குமா. இப்படியே புது புது டிசைன்ல சமோசா பண்ணிக்கிட்டே இருங்க. இதனால ஜனங்க நம்ம கடைக்கு வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. சமீர் சொன்னதுக்கு அப்புறம் அவனோட அம்மா இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல சமோசாவை செஞ்சாங்க. இதனால அதுக்கு டிமாண்ட் ரொம்பவே கூடிடுச்சு. இதை செய்யறதுக்கு அவங்க இன்னும் நிறைய பேரை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட சமோசா தூர தூரத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சுக்கிட்டு இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு மீடியாக்காரங்க அவங்களோட இன்டர்வியூ எடுத்தாங்க. இதனால அவங்க 2 பேரும் ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இத பார்த்து அவங்களோட உறவுக்காரங்க கூட அவங்களோட நெருக்கமா இருந்தாங்க. சமீர் பழைய விஷயங்களை மறந்து எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தான். பாடம்: சுகத்துல எல்லாரும் இருப்பாங்க, ஆனா துக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமத்துல ஆகாஷ் விகாஸ்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஆகாஷ் ரொம்ப ஏழை, ஆனா விகாஸ் பணக்காரன். நேத்து எங்க அப்பா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு போனாரு. அங்கிருந்து ஒரு டெலிஸ்கோப் கொண்டு வந்தாரு. பெரியவங்க பெருசு பெருசா கொண்டு வருவாங்க. நல்ல நண்பர்கள் இல்லன்னா பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? வா, நேத்து நான் உனக்கு லஸ்ஸி வாங்கி கொடுத்தேன்ல, இன்னைக்கு நீ எனக்கு சமோசா வாங்கி கொடு. சரி வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ஆகாஷும் விகாஸும் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க கடையில பார்த்தா ரொம்ப கூட்டமா இருக்கு. 2 பேரும் கடைக்கிட்ட போனாங்க. சித்தப்பா, கடையில இவ்வளவு பேர் இருக்காங்க. புதுசா சமோசா கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தா மறுபடியும் சாப்பிடணும்னு தோணுது. சரி பணம் கொடு, நான் சமோசா வாங்குறேன். வேணாம், உனக்கு மட்டும் நீ வாங்கிக்கோ, எனக்கு வயிறு சரியில்லை. ஆகாஷ் அந்த சமோசாவை வாங்க போனான். அப்போ விகாஸோட பார்வை சமோசா விக்கிறவர் மேல பட்டுச்சு. விகாஸ் சமோசா விக்கிறவர் மேல சந்தேகத்தோட பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சமோசா கிடைச்சது. சூப்பர், இந்த மாதிரி சமோசா நான் சாப்பிட்டதே இல்ல. நீயும் சாப்பிட்டு பாரு. ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் கேப்ப. இந்த கடை பேர் பார்க்கலாம். நான் நாளைக்கும் வந்து இங்க சாப்பிட போறேன். ஆகாஷ் அந்த கடையோட பேரை பார்க்கறான். அந்த கடையோட பேரு மந்திர சமோசா. நீ ஒரு விஷயம் பாத்தியா? என்ன, எல்லாரும் அந்த சமோசா விக்கிறவர் புகழ்ந்து தள்ளுறாங்க. அப்படிதான் சொல்றாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடுறேன்னு. எனக்கு மட்டும் இந்த மந்திர சமோசாவுல ஏதோ ரகசியம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. டிடெக்டிவ் புக்ஸ் படிச்சு படிச்சு உன் மூளை கெட்டு போச்சு. வா, வீட்டுக்கு போகலாம். இருட்டிடுச்சு, மழை கூட வரா மாதிரி இருக்கு. ஆகாஷும் விகாஸும் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் ஆகாஷ் தூங்கி எழுந்த உடனே அவனுக்கு அந்த மந்திர சமோசா கடையில சமோசா சாப்பிடணும்னு மனசுல தோணுச்சு. கட்டிலுக்கு கயிறு பின்றது ஆகாஷோட பரம்பரை தொழில். தம்பி, ராம்பால் அவருடைய கட்டில கொடுத்துட்டு போயிருக்காரு. அத சாதா கைத்துல தான் பின்னணும். அப்பா, நான் சமோசா சாப்பிட்டு வரேன். ஆகாஷ் கட்டிலுக்கு கயிறு பின்ன உக்காந்தான். ஆனா அவனுக்கு வேலை செய்யறதுக்கே மனசு வரல. 2-3 நாள் வரைக்கும் ஆகாஷோட அப்பா ஆகாஷ எதுவுமே சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் விடிஞ்சதும் ஆகாஷ் சமோசா சாப்பிட போய்கிட்டு இருந்தான். அப்ப அவனோட அப்பா அவனை தடுத்தாரு. நீ என்ன அந்த சமோசாவை டெய்லி சாப்பிடுற? அந்த சமோசாவை சாப்பிட்டு சாப்பிட்டு உன் வயிறு பாழாயிடுச்சு. நீ இந்த மாதிரி சமோசா சாப்பிட மாட்டியே. ஆனா 2-3 நாளாவே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் உன்னை போக விட மாட்டேன். ஆனா அப்பா, நான் அந்த சமோசா சாப்பிடாம இருக்க முடியாது. ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிச்சாரு. ஆனாலும் ஆகாஷ் நிக்கவே இல்லை. நண்பர்களே, என் பையனுக்கு
பைத்தியம் புடிச்சிருக்கு. அவனை நிறுத்த கொஞ்சம் உதவி செய்றீங்களா? ஆகாஷோட அப்பா ஆகாஷோட கைய பிடிக்க, அவனுடைய அப்பா கைய இன்னொருத்தர் பிடிக்க, அந்த இன்னொருத்தர் கைய இன்னொருத்தர் பிடிக்க, அவரை மூணாவதா ஒருத்தர் பிடிக்க, அந்த மூணாவதா இருக்கிறவரை நாலாவதா ஒருத்தர் பிடிக்க, இப்படியே ஒரு செயின் மாதிரி ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு நின்னாங்க. அப்புறம் ஆகாஷ் அவனுடைய அப்பா கைய உதறி விட்டுட்டு போக அந்த மொத்த செயினும் உடைஞ்சு எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்க. ஆகாஷும் அன்னைக்கு அந்த கடைக்கு போய் சமோசா சாப்பிட்டான். மறுநாள் ஆகாஷோட அப்பா விகாஸ பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனாரு. தம்பி விகாஸ், ஆகாஷுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. மார்க்கெட்ல மந்திர சமோசா கடை வச்சிருக்காங்களாம். அடிக்கடி சமோசா சாப்பிடறதுக்கு அங்க போயிடுறான் அவன். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி அந்த மந்திர சமோசா கடையை மூடிட்டு அந்த கடையோட முதலாளி வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது விகாஸ் அவரை தூரத்துல இருந்து கண்காணிச்சான். அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனான். கூடிய சீக்கிரத்துல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சமோசா பழக்கமாயிடும். அப்ப நாம பெரிய பணக்காரங்களாயிடலாம். கிராமத்து ஜனங்க எல்லாம் விட்டாளுங்க. நீங்க ஒரு கெமிஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த சமோசாவில நீ போதை மருந்து கலந்திருக்க. அதான் எல்லாரும் சமோசாக்கு அடிமையாயிட்டாங்க. மெதுவா பேசு, யாராவது கேட்டா நம்ம அவ்வளவுதான். விகாஸ் அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டான். மறுநாள் கிராமத்துல சில பேரை கூட்டிக்கிட்டு விகாஸ் அந்த மந்திர சமோசா கடைக்கு வந்தான். என்ன சமாச்சாரம்? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அத நாங்க உனக்கு அப்புறமா சொல்றோம். பெரியப்பா, முதல்ல நீங்க சமோசாவை சாப்பிடுங்க. ஊர் தலைவர் அந்த சமோசாவை சாப்பிட்டாரு. இப்போ எனக்கு இன்னும் சமோசா சாப்பிடணும்னு தோணுது. உண்மையை சொல்லு, நீ உன் சமோசால என்ன கலக்குற? கிழங்கு மசாலா தான் நான் கலக்குறேன். நீங்களும் பாருங்களேன். உண்மையை ஒத்துக்கலன்னா உடனே போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ்னு சொன்ன உடனே கடை முதலாளி ரொம்ப பயந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா உண்மையையும் அவரு ஒத்துக்கிட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க, என் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு நான் சமோசாவில மயக்க மருந்து கலக்குறேன். அதனால எல்லாரும் என் சமோசாவுக்கு அடிமை ஆயிடுறாங்க. அப்போ அவங்க என் கடைக்கு சமோசா சாப்பிட வந்துகிட்டே இருப்பாங்க. விகாஸ் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணான். போலீஸ் வந்து அந்த கெமிஸ்டா அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு தான் நான் உங்களோட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், வெளிய பொருளை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு. ஒரு கிராமத்துல பப்ளுங்கிற பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். பப்ளு ஒரு அனாதை. அவன் கிராமத்துல எல்லாரோட மாடுங்க ஆடுங்க எல்லாத்தையும் மேய்ப்பான். அதுக்கு பதிலா கிராமத்துல இருக்கிறவங்க நல்ல நாள் பெருநாள்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பப்ளு அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். காட்டுல மாடுங்களை மேய்ச்சிக்கிட்டே அங்க உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பான். ஒரு நாள் கிராமத்துல வசந்த் பஞ்சமி திருவிழா நடந்தது. அன்னைக்கு பப்ளுவுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் கிடைச்சது. பப்ளு காட்டுல உட்காந்து அந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வயசான கிழவன் அவனை நோக்கி வந்தாரு. தம்பி, 4 நாளா ஒன்னும் சாப்பிடல, ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுக்கறியா? பப்ளு அவன் கிட்ட இருந்த பாதி ஸ்வீட்ஸ அந்த வயசான கிழவன் கிட்ட கொடுத்தான். அந்த வயசானவர் அந்த ஸ்வீட்ஸ வாங்கின உடனே அவரு ஒரு வனதேவனா மாறினாரு. நீ ரொம்ப நல்ல பையன் பப்ளு. நீ சாப்பிடுறத கூட யோசிக்காம எனக்கு அதுல இருந்து பாதி கொடுத்துட்டியே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நான் 4 பொருள் கொடுக்கறேன். அது உனக்கு கஷ்ட காலத்துல உதவியா இருக்கும். அந்த வனதேவன் பப்ளுவுக்கு 3 கூடை கொடுத்தாரு. முத கூடையில காத்து இருக்கு, 2வது கூடையில தண்ணி இருக்கு, 3வது கூடையில நெருப்பு இருக்கு. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வனதேவன் அங்கிருந்து மறைஞ்சு போனாரு. அவர் எனக்கு சொன்னப்போ 4 பொருள் கொடுக்கறேன்னாரு. ஆனா இப்போ 3 தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல. பப்ளு அவங்க கிட்ட இருந்த மீதி ஸ்வீட்ஸ சாப்பிட முடியல. அந்த ஸ்வீட்ஸ பூமியில புதைச்சு வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பினான். பப்ளு மறுநாள் அந்த இடத்துக்கு வந்த போது
அப்ப அவன் என்ன பார்த்தானா, அவன் எந்த இடத்துல அந்த ஸ்வீட்டை புதைச்சு வச்சானோ அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மரமே வளர்ந்திருந்தது. அந்த மரத்துல நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தது. ஒருவேளை இது அந்த வனதேவதை கொடுத்த வரமா இருக்குமோ? பப்ளு அந்த மரத்து மேல ஏறினான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஸ்வீட்ஸ சாப்பிட்டான். அந்த சமயம்னு பார்த்து அந்த காட்டுல ஒரு வயசான ராட்சசி வந்தா. அவ அந்த பப்ளுவ பார்த்தா. அடடா, இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான இரை கிடைச்சிருக்கு. இத நான் நல்லா சமைச்சு அப்படியே சுவையா சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவனை அந்த மரத்தை விட்டு இறக்கணும். அந்த கிழவி ராட்சசி ஒரு அழகான பெண் உருவம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் மரத்துக்கு பக்கத்துல போய் நின்னா. பப்ளு கிட்ட அவ சொல்றா, அட பப்ளு கண்ணா, மரத்துல இவ்ளோ ஸ்வீட்ஸ் இருக்கு. நீ கொஞ்சம் ஸ்வீட்ஸ பறிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தீனா நானும் சாப்பிடுவேன்ல. நான் ஸ்வீட்டை கீழே போடுறேன், நீ சாப்பிட்டுடு. அட என்னப்பா நீ, அந்த ஸ்வீட்ஸ பறிச்சு நீ கீழே போட்டினா அது எல்லாமே மண்ணு பட்டு போயிடும்ல. சரி, உன் புடவைய புடி, நான் ஸ்வீட்டை போடுறேன். கண்ணா, என்னோட புடவெல்லாம் அழுக்கா போயிடுமே. அதுல எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம். எனக்கு கொஞ்சமா ஸ்வீட்ஸ் பறிச்சு கொடு போதும். பப்ளுவால அந்த ராட்சசியோட மாய வித்தைகளை புரிஞ்சுக்க முடியல. அவன் அந்த மரத்தை விட்டு இறங்கின உடனே அந்த ராட்சசி தன்னோட சுயரூபத்துக்கு வந்துடுறா. அந்த பப்ளுவ ஒரு மூட்டையில போட்டு கட்டி போட்டா. அந்த மூட்டைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு கொண்டு போனா. இங்க பாரு சந்தா, இந்த மூட்டையில எனக்கு தேவையான இரைய புடிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இத கட்டி போடு, அதுக்கப்புறம் இதோட தலைய வெட்டுவோம். அத நல்லா சமைச்சு வை, அதுவும் நல்ல மசாலா போட்டு சமை. நான் போய் குளிச்சிட்டு வரேன். அந்த ராட்சசி குளிக்கிறதுக்காக போனா. அந்த பொண்ணு அந்த மூட்டைய திறந்தப்ப அதுக்குள்ள அவ பாக்குறா, ஒரு அழகான பப்ளுங்கிற பேர் கொண்ட பையன் இருந்தான். அந்த பப்ளு மேல அவளுக்கு ஒரு கருணை ஏற்படுது. 2 பேருக்குள்ள கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இந்த ராட்சசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை பிடிச்சு அவ கொண்டு வந்தா. அந்த சமயம் நான் எங்க அம்மாவோட வயித்துல இருந்தேன். இந்த இடத்துலதான் நான் பிறந்தேன். எங்க அம்மாவை அந்த ராட்சசி சாப்பிட்டா. என்ன அந்த ராட்சசி அடிமையாக்கிட்டா. அவளுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் என்ன வச்சே செய்ய வைப்பா. பப்ளுவும் சந்தாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த ராட்சசி வீட்டை விட்டு ஓடினாங்க. அந்த ராட்சசி குளிச்சுட்டு வந்து பார்த்த போது அந்த இடத்துல சந்தாவையும் காணோம், அந்த பையனையும் காணோம். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராட்சசி அவங்கள பின்தொடர்ந்து ஓடினா. சந்தா பின்னாடி திரும்பி பார்த்தா. அந்த ராட்சசி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? அப்பதான் பப்ளுவுக்கு வனதேவன் கொடுத்த 3 கூட ஞாபகம் வந்துச்சு. நீ பயப்படாத, நான் அந்த பேயை இப்பவே அனுப்பிடுறேன். பப்ளு முதல்ல என்ன பண்ணானா, புயல் இருக்கிற அந்த கூடைய முதல்ல திறந்தான். ஆனா ராட்சசிய அந்த புயலை வச்சு எதுவுமே அவனால பண்ணவே முடியல. மறுபடியும் அவங்கள அவ பின்தொடர்ந்தே வந்தா. பார்க்க போனா இது நிக்கிற மாதிரியே இல்லையே. அதுக்கப்புறம் பப்ளு மழை கொண்ட அந்த கூடைய அவன் திறந்தான். பனிக்கட்டியால ராட்சசிக்கு நல்ல அடிபட்டும் அவங்கள பின்தொடர்றத அவன் விடவே இல்ல. 2 பேரும் ஓடிக்கிட்டே அவங்க கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாம் அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு பசங்களா, ஏன் ஓடுறீங்க? அந்த கிழட்டு பேய் எங்க 2 பேரையும் துரத்துது. ஆட, நாங்க கூட அந்த பேய் செய்யறதெல்லாம் பார்த்து ரொம்ப பயந்துகிட்டு கிடக்குறோம். சந்தா, இனி நம்ம அந்த பேயை கொண்டுதான் ஆகணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை பார்த்து பயப்படுறாங்க. ஒருவேளை நாம அதை கொல்லலைன்னா அது நம்மளை கொண்டுடும் போல இருக்கே. அப்புறம் பப்ளு கடைசியா அவன் கிட்ட இருந்த நெருப்பு கூடைய திறக்கிறான். அந்த கிழவி ராட்சசி அந்த இடத்துல எரிஞ்சு சாம்பலானா. அந்த சமயம் அந்த கிராம தலைவரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. பசங்களா, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர்ல இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மாடு எல்லாத்தையும் அது சாப்பிட்டுடுச்சு. உங்களுக்கு பரிசா நான் ஒரு வீட்டை கொடுக்கறேன். அந்த கிராமமே சேர்ந்து பப்ளுவுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பப்ளுவும் சந்தாவும் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.